த கோல்ட் எண்ட் கேம். ப்ரோ, ஈரான்ல ரியல் வார் நடக்குது. ஆயில் $100 கிராஸ் பண்ணுச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் ஆக்கிருச்சு. ஹிஸ்டரியை பார்த்தா இது மாதிரி வார் வந்தா கோல்டு 3க்கு தான் போகணும். ஆனா கோல்டு கிராஷ் ஆகுது. உங்களுக்கு வெனிசுலா பிரசிடென்ட்டை கேப்சர் பண்ணாங்கன்னு நியூஸ் வந்தப்போ கோல்டு ஒரே நாள்ல 3% ஜம்ப். Oil swings as traders weigh the impact of Nicolas Maduro's capture by U.S. forces, with President Trump saying U.S. companies will spend billions of dollars to rebuild Venezuela's energy infrastructure. வாருக்கு ரியாக்ட் பண்ணாத கோல்டு ஒரு அரெஸ்டுக்கு ஏன் இவ்ளோ ரியாக்ட் பண்ணுது? இதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கு ப்ரோ. அதை நம்ம டீகோட் பண்ணலாம். ஃபுல் டைம் லைன், ஒவ்வொரு நாட்டு அனலிஸ்டும் என்ன சொல்றாங்க, அண்ட் கடைசியில ஒரு தியரி. அதை கேட்டதும் நீங்க கோல்ட் நியூஸை வேற மாதிரி பாப்பீங்க. ஆரம்பிக்கலாமா? பார்ட் 1. முதல்ல கோல்டோட ஃபுல் பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். ஆகஸ்ட் 2020 கோவிட் ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ் பண்ணப்ப கோல்டு $2,075. அக்டோபர் 24 யூஎஸ் எலெக்ஷன் டென்ஷனுக்கு ஹெட்ஜ் பண்ணாங்க. கோல்டு $2,800 வரைக்கும் போச்சு. நவம்பர் 2024 பிரசிடென்ட் ட்ரம்ப் வின் ஆனாரு. ரிஸ்க் அசெட்ஸ் ரேலி ஆச்சு. ஆனா கோல்டு லோ 2500க்கு டிப் ஆச்சு. 2025 ஃபுல் இயர்ல சைனா, போலாந்து, இந்தியா, கசகஸ்தான், பிரேசிலோட சென்ட்ரல் பேங்க்ஸ் பையிங் ஸ்ப்ரீல இருந்தாங்க. கோல்டு 53 டைம்ஸ் நியூ ஆல் டைம் ஹைஸா ரீச் பண்ணுச்சு. 2025ல மட்டும் 60 to 65% கெயின். அக்டோபர் 2025ல ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா கோல்டு $4,000 கிராஸ் ஆச்சு. டிசம்பர் 26, 2025ல $4,549.71 நியூ ஹைக்கு போச்சு. இப்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் பார்க்கலாம். Jan 3, 2026 அன்னைக்கு யூஎஸ் டெல்டா ஃபோர்ஸ் வெனிசுலால சீக்ரெட் ரைட் பண்ணி பிரசிடென்ட் நிக்கோலாஸ் மேடுரோவையும் அவரோட வைஃப் சிலியா ஃப்ளோரஸையும் கேப்சர் பண்ணி அமெரிக்காக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்பவே யூஎஸ் வெனிசுலாவை ரன் பண்ணணும், ஆயில் ரிசர்வ்ஸ்க்கு டோட்டல் ஆக்சஸ் வேணும்னு அனௌன்ஸ் பண்ணாரு. January 5, 2026 அன்னைக்கு கோல்டு ஒரே நாள்ல 2.4 to 2.7% ஜம்ப் ஆகி $4,432 to $4,455 ஹிட் பண்ணுச்சு. சில்வர் 5 to 7% சர்ஜ். இந்தியா MCX கோல்ட் ஃபியூச்சர்ஸ் ரெக்கார்ட் $1,40,465 rupees per 10 gram. Jan 29, 2026 அன்னைக்கு ஆல் டைம் பீக்கு போச்சு. 5,589ல இருந்து $5,602 per ounce. Feb 28, 2026 அன்னைக்கு யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஈரான் மேல ஸ்ட்ரைக்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஃபுல் ஸ்கேல் வார் ஸ்டார்ட் ஆச்சு. March 2, 2026 ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ்டுன்னு IRGC அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆயில் $100 கிராஸ் ஆச்சு. March 3 to 17, 2026 கோல்டு $5,423ல இருந்து 6% கிராஷ், $5,085. இங்கதான் லாஜிக் இடிக்குதுல்ல. ஃபுல் டைம் லைனை பார்த்துட்டு இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். April 9, 2026 ஃப்ரெஜைல் சீஸ்ஃபேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. கோல்டு அப்ப $4,750. வார் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஆல்ரெடி 11% டவுன். July 8, 2026 பிரசிடென்ட் ட்ரம்ப் டீல் ஓவர்னு சொன்னதும் கோல்டு இன்னும் ஃபால் ஆச்சு. பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட ஃபோர்காஸ்ட் 14% கட் பண்ணி $4,360 ஆக்கிச்சு. லேட் ஜூன் 2026ல கோல்டு $4,000க்கும் கீழே டிப் ஆச்சு. மிட் இயர் 7% டவுன். டுடே July 31, 2026 வார் இன்னும் முடியல. ஆனா கோல்டு $4,056 per ounceல ட்ரேட் ஆகுது. நோட்டீஸ் பண்ணுங்க, வெனிசுலால ஒரு அரெஸ்ட் கோல்ட ஜம்ப் பண்ண வச்சது. ஈரான்ல ஒரு வார் கோல்ட கீழே தள்ளிச்சு. இது ஏன் நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். பார்ட் 2. வார் இருக்கு, கோல்டு ஏன் ஃபால் ஆகுது? நார்மலா வார் வந்தா கோல்டு மேல போகணும். 2022 ரஷ்யா யுக்ரைன் இன்வேஷன்ல அப்படித்தான் ஆச்சு. கோல்டு ஸ்கை ராக்கெட் ஆச்சு. சைனாவும் அபிஷியலா கோல்ட் பையிங் ஸ்ட்ரீக்க அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஈரான் வார்ல ரொம்ப வேற மாதிரி நடந்துச்சு. ரீசன் ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஆயில் பிரைஸ் அப், இன்ஃப்ளேஷன் ஃபியர் அப், ஃபெட் ரேட் கட், எக்ஸ்பெக்டேஷன் டவுன், கோல்ட் பிரைஸ் டவுன். கோல்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காத ஒரு அசெட். ஃபெட் ரேட்ஸ் ஹையா இருந்தா கோல்டு வைக்கிறது வேஸ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு பேசாம பாண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணலாமேன்னு எல்லாரும் பாண்ட்ஸ் ஜம்ப் ஆவாங்க. ஆயில் $100 கிராஸ் ஆனதும் இன்ஃப்ளேஷன் ஃபியர் வந்துருச்சு. Elevated readings largely reflect inflation in the goods sector, which has been boosted by the effects of tariffs. Near-term measures of inflation expectations have risen in recent weeks, likely reflecting the substantial rise in oil prices caused by the supply disruptions in the Middle East. Most measures of longer-term expectations remain consistent with our 2% inflation goal. ஃபெட் ரேட் கட்டும் பண்ணல. அதுவே டாலரை ஸ்ட்ராங் ஆக்கி கோல்ட வீக் ஆக்கிடுச்சு. யூகேல ப்ராக்ரெசிவ் எக்கனாமி ஃபோரமோட அனலிஸ்ட்
ஜேம்ஸ் மேட்வே சொல்றது ஃபெட் கட் ஸ்டாப் ஆகும், ஹைக்ஸ் கூட வரலான்னு ஆன்டிசிபேட் பண்றாங்க. அதனால கோல்டு டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ ஹிடன் லெசன் இதுதான், கோல்டு வாருக்கு ரியாக்ட் பண்றது இல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தான் ரியாக்ட் பண்ணுது இப்ப இருக்கிற நிலைமைக்கு. இதே லாஜிக்கை வச்சு இப்ப ஒவ்வொரு நாட்டு அனலிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். யூஎஸ் ஜேபி மார்கன் 2026 எண்டுக்குள்ள $4,500 போகும்னு சொல்றாங்க. 2027 எண்டுக்குள்ள $6,300. கோல்ட்மேன் சாக்ஸ் ஃபியர் அண்ட் வெல்த் ஃப்ரேம் ஒர்க் ஹைலைட் பண்றாங்க. ஃபியர், அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி கோல்ட $5,000 தள்ளுச்சு. ஆனா வெல்த் இந்தியா, சைனால ரைசிங் மிடில் கிளாஸ் கோல்டு வாங்குற கெப்பாசிட்டி $4,900 ஃப்ளோரை சஸ்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஹாக்கிஷ் ஃபெட் 2026 ஃபோர்காஸ்ட் 14% கட் பண்ணி $4,360 ஆக்குச்சு. ஆனா டைட்னிங் சைக்கிள் முடிஞ்சா $5,000 ரீச் ஆகும்னு நம்புறாங்க. இந்தியா ருபி வீக்கா 96.56 rupees per dollar. இந்தியா கோல்டு இம்போர்ட் டியூட்டில 6% இருந்து 15% மே 2026 ரைஸ் பண்ணுச்சு. ருபி வீக்னஸ் கண்டினியூ பண்ணா கோல்டு 2 lakh rupee per 10 gram டச் பண்ணலாம்னு லோக்கல் அனலிஸ்ட் சொல்றாங்க. ஆதித்யா அக்ரவால் ஃப்ரம் எவிசா வெல்த் கிரியேட்டர்ஸ் 2026 கோல்ட்ல மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம், ப்ரீவியஸ் இயர்ஸோட அவுட்சைஸ்டு கெயின்ஸ் ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்றாங்க. சைனா கடைசி 20 months சைனா கோல்ட வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அபிஷியலா 82 tons ஆஃப் கோல்டு வாங்கியிருக்காங்க. ஆனா அனலிஸ்டோட பிலீஃப் ஆஃப் த புக்ஸா கண்டினியூ ஆகுது. 2025 சைனா, இந்தியா, டர்க்கி கம்பைண்டா 42% ஆஃப் ஆல் சென்ட்ரல் பேங்க் கோல்டு பர்ச்சேசஸ் கவர் பண்ணிடுச்சு. சைனாஸ் டோட்டல் கஸ்டம் கோல்டு இம்போர்ட்ஸ் ஜம்ப்ட் 89% இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர். அதே சமயத்துல சைனாவோட பெரிய வங்கிகள் ரீட்டைல் கோல்ட் ட்ரேடிங்கை டெம்பரரி ஸ்டாப் பண்ணி ஸ்பெகுலேஷனை கட்டுப்படுத்திருச்சு. எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா சைனா கோல்ட பை தி டிப் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க, அதுல கோல்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்கன்னு. சவுத் கொரியா KRX கோல்ட் மார்க்கெட்ல ஜூலை 24 ஸ்பாட் கோல்டுக்கு 1 கிராமுக்கு 189,801 முடிஞ்சிச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த 2,01,601 விட 5.85% கம்மி. ஏசியா முழுக்கவே கூலிங் ட்ரெண்ட் தெரியுது. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கோல்ட அழுத்துது. ஈரான் சீஸ்ஃபயர் டாக்ஸ் பெட்டர் ஆனதும் இன்வெஸ்டர்ஸ் கோல்ட்ல இருந்து மணி எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனி ட்ரேடர் வியூ மெட்டல்ஸ் ட்ரேடர் அலெக்சாண்டர் ஜம்ஃபி ஹிஸ்டாரிக் ஹைஸ் தொட்டதுக்கு அப்புறம் கோல்ட் கன்சாலிடேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரு. சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறதால இன்ஃபிளேஷனும் லோ ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஒரு ஃபர்ம் ஃப்ளோர் கொடுக்கும்னு சொல்றாரு. இந்த டேட்டா எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் தெரியுது. அதுதான் அடுத்த பார்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறேன். பார்ட் 4 ஹிடன் அண்ட் பிளைன் சைட். இது ஸ்பெகுலேஷன் லேயர், ஆனா ரியல் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி. தியரி 1, த ஆஃப் த புக்ஸ் வால்ட். 2015க்கு பின்னாடி சைனா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இருக்காங்க. பீரியாடிக் ரிப்போர்ட்டிங்கை பாஸ் பண்ணி சடனா ஒரு பிக் நம்பரை அனௌன்ஸ் பண்றது, குவைட்டா அக்யூமுலேட் பண்ணி டாலரை சேலஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பெசிபிக் மொமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. இதுக்கு டைரக்ட் ப்ரூஃபா சைனா லாஸ்ட் 20 months கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறது தான். I'm Jeremy Safran. Gold is no longer just a retail fear trade. According to the World Gold Council, just new information this morning, central banks bought 244 tons in the first quarter of 2026, and they've now purchased more than 200 tons in 10 of the last 11 quarters. Now, China, India, Turkey combined 2025 42% of all central bank purchases கவர் பண்ணி இருக்காங்க. அதையும் நம்ம மறக்க கூடாது. தியரி 2, the Venezuela playbook. மேடுரோ கேப்சர் ஆன உடனே கோல்ட், சில்வர், பிளாட்டினம், பல்லாடியம் எல்லாமே ஒரே நேரத்துல சர்ஜ் ஆச்சு. பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்பவே ஆயில் ரிசர்வ்ஸ்க்கு டோட்டல் ஆக்சஸ் வேணும்னு சொன்னாரு. ஒரு ஆயில் ரிச் நாட்டோட ரெஜிம் சேலஞ்ச் நடக்கிற ஒவ்வொரு தடவையும் கோல்டு ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் மாதிரி ஸ்பைக் ஆகுது. 2003 ஈராக், 2011 லிபியா, இப்ப 2026 வெனிசுலா. சோ ஹிஸ்டரியை பார்த்தா இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கு. ஈரான் வார்ல மட்டும் கோல்டு எக்ஸ்பெக்டட் மாதிரி ரைஸ் ஆகல. அது ஏன்னு நம்ம யோசிக்கணும். யூஎஸ் ஃபெடரேட் பாலிசி வாரை விட கோல்ட் பிரைஸை ஸ்ட்ராங்கரா கண்ட்ரோல் பண்ணுதுன்னா ரியல் பவர் இப்ப சென்ட்ரல் பேங்க்ஸ் கையில தான் இருக்கு, கவர்மெண்ட்ஸோட மிலிட்டரி ஆக்ஷன்ல இல்ல. தியரி 4, the duty hike timing. இந்தியா இம்போர்ட் டியூட்டில 6% இருந்து 15%க்கு ஒரு ரெக்கார்ட் கோல்ட் ரேலியோட மிடில்ல ஏன் ரைஸ் பண்ணுச்சு? அபிஷியலி ரெவென்யூ, ட்ரேட் பேலன்ஸ் கன்சர்ன்ஸ், ஆல்டர்னேட் ரீட்,
ரீட்டைல் ஓவர் பையிங்க கூல் பண்ணி ருபி கிரைசிஸை ப்ரிவென்ட் பண்ண முயற்சி பண்றாங்களான்னு யோசிங்க. பார்ட் 5 தி ப்ரெடிக்ஷன். JP Morgan $4,300 per ounce by 2026 end. Goldman Sachs $4,900 floor. Highest convection long. Deutsche Bank UBS SocGen $4,800 range. World Gold Council range bound plus or minus 5%. Unless fresh shock vanda price action மாறலாம். Median of 31 analysts $4,000 to $6,050. Average target $4,600 for 2026. 5,100 for 2027. என்னோட ஹானஸ்ட் ரீட் என்னன்னா, ஹிஸ்டரி பார்த்தா கோல்டு ரெக்கார்டுக்கு பின்னாடி 36% ஆவரேஜ் ட்ராடவுன் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. நாம இப்ப பீக்கை விட 25% கீழே தான் இருக்கும். கோல்டோட ப்ரெடிக்ஷனை பார்த்தா இப்போ இருக்கிற பிரைஸ்ல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5% தான் ஃபிளக்சுவேட் ஆகுங்கிற மாதிரி தெரியுது. சென்ட்ரல் பேங்க் பையிங் கண்டினியூ ஆனா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ஃபைனல் கொஸ்டின், திங்க் பண்ணுங்க. ஒரு மெட்டல் வார விட ஒரு சென்ட்ரல் பேங்கரோட ஒரு வார்த்தைக்கு அதிகமா ரியாக்ட் பண்ணுதுன்னா நாம கோல்ட சேஃப் ஹேவன்னு நினைக்கிறோமா, இல்ல அது ஏற்கனவே அடுத்த கரன்சி சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் சிக்னலா மாறிடுச்சா? சைனா குவைட்லி ஸ்டாக் பண்ணுது, இந்தியா டியூட்டி ரைஸ் பண்ணுது, யூஎஸ் ரெஜிம் சேஞ்ச் பண்ணி ஆயில கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. இந்த வேர்ல்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா தெரியலாம், ஆனா ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. வேர்ல்டு ஏற்கனவே டாலரை விட்டுட்டு கோல்டுக்கு மைக்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாமான்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீப் வாட்சிங் த கோல்ட்.